இன்னைக்கு பாட்டி சமையல்ல மெதுவான ருசியான ஆப்பம் செய்யும் முறையை அளவுகளுடன் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த முறையில் ஆப்பம் எங்கள் வீட்டில் எப்போ செஞ்சாலும் மெதுவாகவும் ருசியாகவும் இருக்கும். காலை உணவுக்கு ஆப்பம் செய்யணும்னா தேவையான பொருட்களை மதியமே ஊற வச்சுட்டு சாயந்தரத்துக்குள்ளே ஆட்டி கரைச்சி வச்சிடணும். இரவு உணவுக்கு ஆப்பம் செய்யணும்னா காலையில் ஆப்பத்துக்கு தேவையான பொருளை ஊற வச்சு காலையில் 10 மணிக்குள்ளே அரைச்சி கரைச்சி வச்சிடணும். அதுபோல் குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஊற வச்சுதான் ஆப்பத்துக்கு மாவு அரைக்கணும். கரைச்சி வச்ச ஆப்ப மாவு நல்லா புளிச்ச பிறகு ஆப்பம் ஊற்றினாத்தான் ஆப்பம் ருசியாகவும் மெதுவாகவும் இருக்கும். இப்போ ஆப்பம் செய்ய தேவையான அளவுகளை பார்ப்போம். 1 கப்பு பச்சரிசியும் 1 கப்பு இட்லி அரிசியும் எடுத்துக்கிறணும். அது கூடவே 1/4 கப்பு உளுந்து எடுக்கணும். கலந்து எடுத்து வச்சுருந்தா இட்லி அரிசி, பச்சரிசி, உளுந்து 3யுமே ஒரே பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி குறைஞ்சது 4 மணி நேரம் கட்டாயம் ஊற வைக்கணும். கொஞ்சம் அதிக நேரம் ஊறினாலும் பரவாயில்ல, 4 மணி நேரத்துக்கு குறைவான நேரத்தில் ஊற வச்சு அரைக்கக்கூடாது. இப்போ நான் ஊற வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதை மிக்சியில் அரைக்க போகிறேன். இந்த அளவில் ஆப்பத்துக்கு அரிசியெல்லாம் ஊற வைக்கும்போது எப்போவுமே நான் மிக்சியில் அரைச்சி தான் ஆப்பம் செய்வேன். இதை விட அதிகமான அளவுகள் போட்டு அரைக்கணும்னா கிரைண்டரில் ஆட்டி ஆப்பம் சுட்டுக்கிடுவேன். இப்படி 4 மணி நேரம் ஊற வச்சு அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு கூடவே ஒரு கை பழைய சாதம் போட்டு அரைக்கணும். பழைய சாப்பாடு இல்லைன்னா சமைச்ச சாதத்துலேருந்து ஆறின சாப்பாடு ஒரு கை எடுத்து போட்டுக்கிடலாம். மிக்சியில் மாவு அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு கலக்கி வைக்கணும். மாவு புளிச்சா பிறகு ஒரு கரண்டியை வச்சு கலக்கி பார்த்து மாவு கட்டியாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிறணும். இப்போ ஆப்பச்சட்டியை அடுப்பில் வச்சு ஒரு எண்ணெய் துணியால் முதல்ல ஆப்பச்சட்டியை துடைச்சிடணும். துடைச்சிட்டு ஒரு கரண்டியில் மாவு எடுத்து முதல்ல சட்டியில் நடுவில் ஊற்றணும். மாவு ஊற்றின உடனே ஆப்பச்சட்டியை சுற்றி விடக்கூடாது. 1 நிமிஷம் கழித்து தான் சுற்றணும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனை விட்டு ஆப்பச்சட்டியை இப்படி தூக்கி நல்லா சுற்றி விடணும். நடுவில் கொஞ்சம் மாவு இருக்கிற மாதிரி சுற்றணும். சுற்றி முடிச்சுட்டு சுற்றி ஓரங்களில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஆப்பச்சட்டியை மூடி வச்சிடணும். ஒவ்வொரு கரண்டியாக மாவை இப்படி ஊற்றி ஆப்பம் சுட்டு எடுத்தால் ருசியான மெதுவான ஆப்பம் ரெடி ஆயிடும். இப்படி ஆப்பம் செஞ்சு இந்த ஆப்பத்தோட தேங்காய் பால், சீனி சேர்த்து சாப்பிடலாம். ஆட்டுக்கால் பாயா வச்சு சாப்பிடலாம். கொண்டக்கடலை குருமா வச்சு சாப்பிடலாம். இப்படி ஆப்பம் செஞ்சு அவரவர் விருப்பத்துக்கேற்ப இனிப்போ காரமாக சேர்த்து சாப்பிடும்போது ஆப்பம் மெதுவாகவும் ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். இப்படி ஒரு முறை இந்த அளவுகளோட ஆப்பத்துக்கு ஊற வச்சு ஆப்பம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.